இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லோன் வாங்குறதுக்காக எல்லாருமா சேர்ந்து பேங்க் போயிருந்தோம். பேங்க்ல என் வீட்டுக்கார பேர்ல லோன் கேட்டதுக்கு அவர் பேர்ல சொத்து இல்லாததால லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம்மா, லோன் வாங்கணும்னா யார் பேர்ல வாங்குறோமோ அவங்க பேர்ல கண்டிப்பா சொத்து இருக்கணும். இப்போ என் குடும்பத்து சொத்து எதையுமே பிரிக்கல, பத்திரம் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்றீங்களா? கொடுங்க, பாக்குறேன். பேங்க் ஆபீசர் சொன்ன மாதிரி அவர் பேர்ல சொத்து பத்திரம் இருந்தாதான் பேங்க்ல லோன் வாங்க முடியும். கூட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டெல்லாம் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவருக்கும் அதுல பங்கு இருக்குல்ல சார்? அவருக்கு மட்டும் இல்லம்மா, லோன் வாங்கணும்னா சொத்துல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க எல்லாருமே சைன் பண்ணணும். சார், இந்த சொத்துல என் வீட்டுக்காரர் பேர்ல எவ்வளவு வேல்யூ சொத்து பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் பத்திரம் ரெடி பண்ணிடுவேன். உங்க ஃபேமிலியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கிற முறையில சொல்றேன். இதுக்கு முன்னாடி சொத்து பிரிக்கிற நேரத்துல இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்போ ரகுராம் சார் தத்தெடுத்த பொண்ணு மாயா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் கூட்டு பத்திரத்தை பிரிக்கிறதுக்கு மாயா எப்படிமா ஒத்துக்குவாங்க? எங்க குடும்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு இனிமே மாயாவோட கையெழுத்து தேவையில்லை சார். ஏன், என்னாச்சு? எங்க அண்ணன் ரகுராம் அவளை பொண்ணாவே நினைக்கல. அவளை தத்தெடுத்தது கூட சட்டப்படி அதை ரத்து பண்றதா சொல்லிட்டாரு. ஆமா சார், அது 6 மாசத்துல நடந்துரும். இனிமே இந்த மாயாவால எங்க சொத்தை பிரிக்க கூடாதுன்னு எதுவுமே பண்ண முடியாது. அவளுக்கு லீகலா எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது சார். அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, ரொம்ப ஈஸியா நீங்க உடனே ரகுராம் சார்கிட்ட பேசி சொத்தை யார் பேர்ல எழுதணுமோ அதை எழுதி வாங்கிடுங்க. சார், அப்படியே எங்களுக்கும் பிரிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர்லயும் என் புள்ள பேர்லயும் கொஞ்சம் சொத்தை மாத்தணும். ஒரே சொத்து ரொம்ப நாளா பிரியாம கூட்டு பட்டாவுல இருக்க கூடாது. தனித்தனியா பிரிச்சிட்டீங்கன்னா நல்லது. ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்கிற பத்திரத்துல ரகுராம் சார் கையெழுத்து போட்டா மட்டும் போதும், சொத்தை ஈஸியா பிரிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் சார், இது போதும். உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் கரெக்டா பண்ணிடுறேன் சார். எப்படியாவது இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது போதும் சார். சரிங்க, நான் பண்ணிடுறேன். அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி, வாங்க. வரோம் சார். இந்தாங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. கொடுங்க. அண்ணே வணக்கண்ணே. ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. ஆமா, உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. ரொம்ப நாளா கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. நான் செய்ய சொல்ற விஷயம் என் அத்தைக்கும் என் அப்பாவுக்கும் தெரியக்கூடாது, சரியா? நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேனே. நீங்க என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த கதிர் தான ஆரம்பிக்கிற ஏஜென்சில போய் நீ டெலிவரி பாயா வேலைக்கு சேர்ந்து. டெலிவரி பாய் வேலையா? அந்த திறப்பு விழா நடக்கும்போது ஏஜென்சியை பத்தி எரியணும். நீ கொளுத்து விட்டுரு. அவ்வளவுதானே. இதெல்லாம் சாதாரண விஷயம். விடுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். இந்தா, சரி, இந்த பணத்தை இப்போதைக்கு வச்சுக்கோ. நான் சொன்ன வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சிட்டேன்னா பணம் இன்னும் அதிகமா தருவேன், சரியா? கடையில ஒண்ணும் மிஞ்சாது. மொத்தமா நான் சம்பளாக்கிறேன். நான் வரேனே. சரி. கதிர், கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கிற. நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிற கேஸ் ஏஜென்சி மொத்தத்தையும் நான் சாம்பல் ஆக்குறேன்டா. உன் ஏஜென்சிய சாம்பல் ஆக்கல நான் கார்த்தி இல்ல. தனா, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இதுக்கு மேல யாரையும் காக்க வைக்க வேண்டாமே. கதிர், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. உங்க வீட்டு பெரியவங்க தொடங்கி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சரி சார், ஆனா உங்க வீட்ல இருந்து யார் வர்ற மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படி வெயிட் பண்றது? ஏதோ நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குத்து விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அப்போ லீக்கான கேஸ்ல தீப்பொறி பட்டு மொத்தமாக வெடிச்சிடும். வெளியிலேருந்து பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியும். இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வெளியே கிளம்புவோம்.
கதிரவா சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாத்தியா? என்ன இருந்தாலும் சொந்த பந்தம் ஆயிட்டீங்க. உங்களுக்காக வந்துதானே ஆகணும். ஆமா, நேரம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கடை திறக்கலையா? என்னாச்சு? யாராவது முக்கியமான ஆளுங்க வரணுமா என்ன? இனிமே யார் வரப்போறா? உங்களுக்குன்னு தான் யாருமே இல்லையேப்பா. நீயே ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை. தனா, உனக்கு அப்பா அம்மா இருந்தும் நீ அனாதை தான். உங்களுக்காக யார் வரப்போறா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இவங்களாவது பரவாயில்ல. ஆனா நீ பெரிய பாவம் மாயா. உன்னை ஒரு பொண்ணாவே ரகுராம் ஏத்துக்கல. நீதான் இவங்களுக்காக வந்தா உண்டு. ஏமா, நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்குமா இப்படி பேசுறீங்க? நான் இதுவும் தப்பா சொல்லலையே. இவங்க கடை ஆரம்பிக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா வாழ்த்துறதுக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் பெத்தவங்க வேணும்ல. பாவம், இவங்களுக்கு அப்படி யாரும் இல்ல. இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரியம்மா, வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. இனிமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தனா, அம்மா, எனக்கு தெரியுமா நீங்க வருவீங்கன்னு. அத்த தேங்க்ஸ் அத்த வந்ததுக்கு. நம்ம வீட்ல இருந்து யாரும் வரலன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படிம்மா நான் வராம இருப்பேன்? நீங்க 2 பேரும் யாரும் இல்லாதவங்க இல்ல. உங்களுக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. நான் இருக்கேன். சரிம்மா, வாங்கம்மா உள்ள போலாம். வாங்க அத்த, உள்ள வாங்க. மேடம், சாமி கும்பிட்டு விளக்கேத்து. வாங்க. சரி. வாங்க.